தெரியாது. அதுக்கு வயிற்றுல முட்டை வந்துருச்சு. 1.5 மணி நேரத்துல முட்டை ஓடு கட்ட போகுது. அதுக்கு கூடு வேணும். 1.5 மணி நேரம் தான் டைம். கூடு வேணும். கூடு வந்து ஏற்கனவே காக்கா கூடா இருக்கணும். அந்த காக்கா கூட்டுல அந்த காக்கா முட்டை போட்டுருக்கணும். இல்லைன்னா இது போய் போட்டுச்சுன்னா கீழே தள்ளி விட்டுரும். அந்த முட்டையில சேர்த்து இது விட்டுடும். ஸோ இவ்வளவும் பார்க்கணும். எவ்வளோ டென்ஷன் பாருங்க. எனக்கு இந்த பிரசவத்தில் பொண்டாட்டிய உள்ள லேபர் வார்டுக்கு அனுப்பிட்டு வராந்தால நடந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஆண்கள் மாதிரி ஒரு ஆண் குயில் அது என்ன பண்ணுமா, அந்த குயில் பெண் குயிலை உட்கார வச்சுட்டு காக்கா கூட தேடி போவாங்க. காக்கா முட்டை போட்டிருக்க கூடா தேடி போய் அந்த பெண் காகம் இருக்கல அதுக்கு வம்பு பண்ணி அதை வெளியில இழுத்துட்டு போகுமா. அது போய் ஒரு சுத்திட்டு வரதுக்குள்ள இந்த குயில் போய் அங்க முட்டை போட்டு வந்துருமா. இது இயற்கையின் எவ்வளவு பெரிய அருள் பாருங்க. இப்ப நான் பேசுனது இது கிடையாது. நான் பேச போறது இது கிடையாது. உங்க டேக் அவே மெசேஜ் இது கிடையாது. இப்ப அம்மா அப்பா கடமை முடிஞ்சிருச்சு. இப்ப பிரச்சனை தொடங்குது யாருக்குன்னா முட்டைக்கு. அந்த முட்டை அம்மா அப்பா இல்ல, காக்கா கூட்டுல தனியா இருக்குது. காகம் அடகாக்குது. அடக்காத்த காகம் முட்டை பொரிஞ்ச உடனே எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் அந்த குயில் குஞ்சையும் பார்க்கும். காக்காக்கு தெரியாது அது குயில் குஞ்சுன்னு. வெளியில இருந்து வேட்டையாடி சாப்பாடு கொண்டு வந்து எல்லார் வாயிலையும் போடும். அப்போ குயில் குஞ்சம் வாய் திறந்து சாப்பாடு வாங்கிக்கும். ஆனா கொஞ்சம் வளரும் பாருங்க குயில் குஞ்சு. ஆனா பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னும். அது வளர்ற நேரத்துல கீச் கீச்சுன்னு கத்தோம்ல, அந்த டைம்ல காக்கா குஞ்சனுடைய சவுண்டு வேறையா இருக்கும், குயில் குஞ்சனுடைய சவுண்டு வேறையா இருக்கும். அப்போ தாய் காக்கா பார்க்கும், வேர் இஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ், என்ன சவுண்ட் இது அப்படின்னு. அது வாய் திறந்து பசிக்காக கத்துகின்ற பொழுது வாயில் கொத்தும். எந்த குயில் குஞ்சு தான் அறியாத பருவத்தில் ஏதோ ஒரு ஆசையாக ஒரு இடத்திற்கு போகின்ற பொழுது, ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது பெரியவர்களால் தண்டிக்கப்படுகிறார்களோ, அந்த குயில் குஞ்சு சாகும் வரைக்கும் அந்த குயில் பாடுகின்ற பொழுது சந்தோஷமான பண்ணை அது இசைப்பதே இல்லை. கடைசி வரைக்கும் அது சோகத்தோடு தான் அந்த இசையை வெளிப்படுத்தும். அதனால் தான் பாரதியார் சொல்லும் போது இசைக்கும் குயில்னே சொல்ல மாட்டார், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். இதை உங்களுக்கு ஏன் தெரியுமா சொல்றேன்? குழந்தைகளை கொத்தி விடாதீங்க. சோகப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிள்ளைகளை, நீங்க $1000 இல்ல $1000 கோடி கொடுத்தாலும் குழந்தை கிட்ட சந்தோஷம் வராது. இட் ரிஜெக்ட்ஸ்.